நண்பர்களே, இந்த சோசியல் மீடியா இருக்க அது ஒரு மாய கண்ணாடிங்க. அந்த கண்ணாடிக்குள்ள மாட்டிட்டு தவிக்கிற பொதுமக்கள், அதுக்குள்ள இருக்கவும் முடியாம, அதை விட்டு வெளியில வரவும் முடியாம, என்னையும் சேர்த்துதான். ஆனா இந்த சோசியல் மீடியாவை எப்படி கையாளுறோம் அப்படின்ற ஒரு விதம் இருக்கு. நல்ல முறையா கையாண்டோம்னா நாளைக்கு நம்ம வருங்காலம் நல்ல அழகா இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவில் லைக்குக்கும் ஃபாலோவுக்கும் மானத்தை கூறு போட்டு விற்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு பேரு போச்சுன்னா திரும்ப சம்பாதிச்சிடலாம், ஒரு புகழ் போச்சுன்னா திரும்ப சம்பாதிச்சிடலாம், பணம் போச்சுன்னா திரும்ப சம்பாதிச்சிடலாம், மரியாதை போச்சுன்னா திரும்ப சம்பாதிச்சிடலாம். ஆனா ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் மானம் போச்சுன்னா திரும்ப சம்பாதிக்கவே முடியாது. ஒரு ஊருக்குள்ள மானம் போச்சுன்னா இன்னும் ஒரு ஊருக்கு போய் போச்சிக்கலாம். ஆனா சோசியல் மீடியாவில் மானம் போச்சுன்னா உலகம் ஃபுல்லா பரவும். மானத்தை திரும்ப பெறவே முடியாது. அந்த மானத்துக்காக நம்ம உயிர் பலியா போகும். அதனால சொல்றேன், இன்னைக்கு யாரோ கண்ணுக்கு தெரியாத நபர்கள் போடும் லைக்குக்காகவும் ஃபாலோவுக்காகவும் ஷேருக்காகவும் உங்க மானத்தை கூறு போட்டு விற்காதீங்க. இது உங்க சகோதரனா என்னுடைய சின்ன அட்வைஸ்ன்னு நினைச்சாலும் நினைச்சுக்குங்க, எப்படி நினைச்சாலும் நினைச்சுங்க. மானம் போச்சுன்னா திரும்ப வராது. இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற எல்லாமே நாளைக்கு கஷ்டமா இருக்கும். உங்க உயிரே உங்களை விட்டு போக நினைக்கும். நன்றி, வணக்கம்.